இப்போ கண் ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமா வந்துருச்சு. நீங்க வந்து முதல்லலாம் வந்து நம்ப கிட்டத்தட்ட சின்ன வயசுல யாராவது கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் தான் கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ பொறந்த குழந்தை கூட கண் பாதிப்பு இருக்கு. 4 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 6 வயசுலேருந்து எல்லா குழந்தையும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் நம்ம மொபைல் அதிகமாக பார்க்கறதும் கூட. ப்ளஸ் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, நிறைய பிரச்சனைனால இந்த கண் சம்பந்தமான பாதிப்பு ஒரு நாளைக்கு இத்தனை சதவீதம் பார்வையற்றோர் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அம்மா வயிற்றுல இருந்தே வரப்பயே குழந்தை பார்வை இல்லாம வருது அப்படின்றாங்க. இது ஒரு ஒரு விதத்துல ஜீன் படி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை நடைமுறை நிறைய மாற்றம் அடைஞ்சதுனால இந்த கண் சம்பந்தமான பாதிப்பு வந்து கருவிலேயே வந்து கண்டுபிடிக்கிற வசதி இருந்தாலும் ஒரு சில டெக்னாலஜி மூலயமா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சின்ன வயசோ பெரிய வயசோ யாரா இருந்தாலும் யாருக்கெல்லாம் கண் பாதிப்பு இருக்கோ, கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கோ, அவங்க எல்லாருமே இந்த பாடலை பாடி முருகப்பெருமானோட அந்த நோய் குணமாகணும்ட்டு நானும் வேண்டி இந்த பாடலை சொல்றேன். எந்த தெய்வத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு முருகப்பெருமான் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சிறப்புகளை சொல்லிட்டே போகலாம். அதுல தெய்வத்துக்கு மட்டும்தான் வந்து ஒரு சில பேரோடு சேர்ந்து வரும். அதுல கந்தனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கண் சம்பந்தமான ஒரு வார்த்தையிலேயே முடியுது. உண்மையான பேர் வந்து கந்தகன் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற கந்தகார முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்த கந்தகார் அப்படின்றதே வந்து முருகப்பெருமான் வாழ்ந்ததாகவும் முருகப்பெருமான் பாதப்பட்ட இடமா சொல்றாங்க. அதுல நம்ம இப்ப கந்தன் சொல்றதே வந்து முழு வார்த்தை கந்தகன் அப்படின்னுவாங்க. ஸோ கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் தீர்வு தரக்கூடிய பாடலா இந்த பாடல் கந்தப்பெருமான் அருளோட நான் பதிவு பண்றேன்.